அப்போ அது கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது எந்த பிளாட்ஃபார்ம், எந்த ஏரியா, இதுக்கு வந்து 3 கிரைட்டீரியா மட்டும் சொல்லித்தரேன். ஜியாகிரஃபி, டெமோகிராஃபி, சைக்கோகிராஃபி. ஜியாகிரஃபினா உங்களோட புவியியல் சார்ந்து. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு ஆப்பிரிக்காவில் பொருள் விற்க முடியும். ஆப்பிரிக்கர்களுக்கு தேவையான ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோமே, அந்த பொருளை இங்கே இருந்தால் நீங்கள் விற்க முடியும். பிகாஸ் ஜியாகிரஃபி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ரைட்டு. அடுத்து டெமோகிராஃபி. டெமோகிராஃபின்னா என்ன? அந்த மக்களுடைய நிலப்பரப்புக்கு மாதிரி இல்லை அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய மக்கள் தொகை, அவங்களுடைய இனக்குழுக்கள், அவங்களுடைய கலாச்சாரம், இதெல்லாம் சேர்ந்தால் டெமோகிராஃபி. எல்லாமே டெமோகிராஃபி இஸ் அ பிக்கர் திங். அவங்களுடைய மக்கள் தொகை இது என்ன எல்லாமே, அதனுடைய அமைப்பு, அவங்க இப்போ என்ன விழாக்கள் கொண்டாடுவாங்க, எல்லாம் சேர்ந்த டெமோகிராஃபி சொல்லலாம். இந்த டெமோகிராஃபியில் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் செய்யணும் நீங்கள். சரியா? வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுகிற ஒரு மொழி இருக்கு இல்லையா, அது என்ன மொழி? அரபிக். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுறதா? லெஃப்ட்லேருந்து எழுதுகிற நம்ம மொழி தான். லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் நம்ம எல்லா மொழியுமே நம்ம மொழி தான். அதான் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுறமே தமிழ், ஆங்கிலம் எல்லாமே லெஃப்ட் ரைட். ரைட் டு லெஃப்ட் எழுதுறது எல்லாமே அரபிக்கு, இந்த மாதிரி இல்லை. இப்போ அரபிக்கில் எழுதுகிறவங்களோட என்ன முக்கியமான விஷயம், அங்கே காமிக்ஸ் புக் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கடைசி பக்கத்துலேருந்து தான் கதை ஆரம்பிக்கும். கடைசி பக்கம், கடைசி படம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. நீங்கள் எங்கே ஆரம்பிப்பீங்க கதையை? டாப்பில், லெஃப்ட்டில். இவங்களுக்கு இங்கேருந்து இப்படி பார்த்துட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்க விரும்புகிறீங்க, 3 படம் கொண்ட ஒரு விளம்பரம் கொடுக்க விரும்புறீங்க, ரைட் டு லெஃப்ட் கொடுக்கணும். நீங்கள் இது தெரியாமல் கொடுத்துட்டோம்னா அவன் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு பழைய கதை ஒன்று உண்டு. அமீரகத்தில் வந்து ஒரு வாஷிங் பவுடர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3 படம். ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு அழுக்கு துணி வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார். அடுத்த படத்தில் அதில் வாஷிங் பவுடரில் போடுறாரு. 3வது படத்தில் வெள்ளை துணியோடு இருக்கார். இவங்க லெஃப்ட் டு ரைட்டு பிக்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தனும் வாங்கலை. ஏன்னு கேட்டால் வெள்ளை துணியை அழுக்காக்கிறதுக்கு ஒரு பவுடராக தேவையில்லைன்ட்டாங்க. அவன் பார்க்குறது ஃபஸ்ட்டு படம் வெள்ளை படத்தில். அவங்க படம் பார்க்குற மெத்தடே அதுதான். வெள்ளை துணி பக்கெட்டில் போடுறாங்க, அழுக்காயிருது, எதுக்கு வாங்கணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அந்த சைக்கோகிராஃபி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த மக்களுடைய மனோபாவம். இவங்க கோவக்காரங்களா, இல்லை எப்படி அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்களா, இந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்குவாங்களா, அவங்களுக்கு கொண்டாட்ட மனநிலையில் இது கேட்பாங்களா, காமிக்கலாக கேட்பாங்களா, மீம்ஸில் கேட்பாங்களா, எப்படி அதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். விளம்பரம் என்பது ஒரு கலை தான். அதை கொடுக்கும்போது ரொம்ப நல்லா கொண்டு போகலாம்.